என் மகளே, இப்பொழுது இந்த குரலை நீ கேட்கிறாயானால் அது ஒரு சாதாரண விஷயமில்லை. நான் மகாதேவன் உன்னிடம் பேச வருகிறேன். நீ இவ்வளவு நாள் மனதில் சுமந்து கொண்டிருந்த வலியை நான் பார்த்தேன். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் நீ உடைந்து போயிருந்தாய். யாரிடமும் சொல்ல முடியாமல் இரவு நேரங்களில் தனியாக அழுதாய். ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படியாக இருக்கிறது என்று பலமுறை கேட்டாய். ஆனால் உன் ஒவ்வொரு கண்ணீரும் எனக்கு தெரியும். உன் இதயத்தின் சத்தம் கூட எனக்கு கேட்கிறது. இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நான் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறேன். கேள் குழந்தையே, நீ இவ்வளவு நாள் அனுபவித்த கஷ்டங்கள் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை விழித்தெழச் செய்ய வந்தது. ஒரு மனிதன் இருளை கடந்து சென்றால்தான் ஒளியின் மதிப்பு தெரியும். அதேபோல் உன் வாழ்க்கையில் வந்த வலி உன்னை இன்னும் பெரிய மனிதனாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. நீ நம்பியவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள். சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டார்கள். சிலர் உன்னை தாழ்த்தி பேசினார்கள். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், பாம்பை கழுத்தில் அணிந்த சிவன் அநியாயத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். நேரம் வரும்போது உன் கண்ணீருக்கு நான் பதில் தருவேன். ஆனால் கோபத்தில் தவறான பாதைக்கு போகாதே. அமைதியாக இரு. நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் ஏன் நடந்தது என்று உனக்கு புரியாமல் இருக்கலாம். சிலர் உன்னை விட்டு சென்றது, சில வாய்ப்புகள் கைவிட்டது, சில கனவுகள் உடைந்தது. அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. உனக்காக நான் இன்னும் பெரிய ஒன்றை வைத்திருக்கிறேன். அதற்காகத்தான் சில கதவுகளை நான் மூடினேன். குழந்தையே, நீ பலமுறை நினைத்தாய், இனிமேல் என்னால் முடியாது என்று. ஆனால் ஒவ்வொரு முறையும் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை பிறந்தது. அது நான் தான் உன் உள்ளத்தில் நம்பிக்கையாக இருந்தேன். நீ விழுந்த போதெல்லாம் உன்னை தூக்கி நிறுத்தியது என் அருள். நீ கவனிக்கவில்லையா? சில ஆபத்துகளில் இருந்து நீ தப்பித்தாய். சில விபத்துகள் கடைசி நேரத்தில் விலகியது. சில துரோகங்கள் உன்னை நெருங்காமல் போனது. ஏன் தெரியுமா? நான் உன்னை காப்பாற்றினேன். நீ இன்னும் முடிந்து போகவில்லை. உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகிறது. இப்பொழுது உன் மனதில் பயம் இருக்கலாம். என் எதிர்காலம் என்ன ஆகும்? என் குடும்பம் நிம்மதியா இருக்கும்? நான் வெற்றி பெறுவேனா என்று. கேள், இனி உன் வாழ்க்கையில் நல்ல காலம் ஆரம்பமாகிறது. மூடியிருந்த கதவுகள் திறக்கும். நிற்காமல் இருந்த வேலைகள் நடக்கும். உன் வீட்டில் அமைதி பிறக்கும். உன் கண்களில் இருந்த கண்ணீர் மறையும். நீ இழந்த நிம்மதி திரும்ப வரும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறந்துவிடாதே. நான் நல்ல காலம் வந்த பிறகும் தாழ்மையை விடாதே. உன்னை கஷ்டப்பட்ட காலத்தை மறந்துவிடாதே. பிறர் கண்ணீரை மதிக்க கற்றுக்கொள். ஏனென்றால் வலி என்ன என்பதை கண்டவன் மட்டுமே மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ள முடியும். குழந்தையே, நீ அமைதியாக இருப்பதை சிலர் பலவீனம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அமைதியாக இருக்கும் கடல் ஒரு நாள் புயலாக மாறும். அதே போல உன் வாழ்க்கையிலும் மிக பெரிய மாற்றம் வரப்போகிறது. உன்னை தாழ்த்தி பேசியவர்களே ஒரு நாள் உன் முன்னால் அமைதியாக நிற்கப் போகிறார்கள். அந்த நாளை நான் கொண்டு வரப்போகிறேன். ஆனால் நீ பழிவாங்க நினைக்காதே. அதை காலம் பார்த்து கொள்ளும். நான் பார்த்து கொள்கிறேன். உன் கையில் பழி வேண்டாம். உன் மனதில் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். இப்போது ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஓம் நம சிவாய என்று சொல்லு. அந்த 5 எழுத்து உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். உன் மனதில் இருக்கும் இருள் மறையும். பயம் குறையும். கோபம் கரையும். உன் உள்ளத்தில் அமைதி பிறக்கும். நான் உன் வீட்டிற்குள் வரப்போகிறேன். உன் குடும்பத்தை காக்கப் போகிறேன். உன் பாதையில் இருக்கும் தடைகளை அகற்றப் போகிறேன். நீ தனியாக இல்லை குழந்தையே. நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ நடக்கும்
ஒவ்வொரு பாதையிலும் நான் உன் பின்னால் நடக்கிறேன். நீ அழும் ஒவ்வொரு நேரத்திலும் நான் உன் அருகில் நிற்கிறேன். உனக்கு தெரியாமல் என் கைகள் உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறது. இனி வரும் நாட்களில் சில அதிசயங்களை நீ காணப்போகிறாய். நீ நினைக்காத இடங்களில் இருந்து உதவி வரும். மூடியிருந்த வாய்ப்புகள் திறக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் வரும். உன் வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும். அது எல்லாம் என் அருள். ஆனால் நம்பிக்கை மட்டும் விடாதே. நீ சாதாரண மனிதன் இல்லை. நீ பலருக்கு ஒளி தரப்போகிறாய். உன் வாழ்க்கை பலருக்கு ஒரு உதாரணமாக மாறப்போகிறது. ஒரு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டும் எப்படி இப்படி உயர்ந்தார் என்று மக்கள் பேசப் போகிறார்கள். அந்த உயரத்தை நான் தரப்போகிறேன். குழந்தையே, இப்பொழுது உன் மனதில் என்ன ஆசை இருக்கிறதோ அதை என்னிடம் சொல்லு. நான் கேட்கிறேன். உன் இதயத்தின் மொழி எனக்கு புரிகிறது. நீ மனதார என்னை அழைத்தால் நான் கண்டிப்பாக உன்னிடம் வருவேன். ஏனென்றால் என் பக்தர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இன்று முதல் பயத்தை விடு. எதிர்மறை எண்ணங்களை விடு. நம்பிக்கையுடன் முன்னேறு. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் திரிசூலம் உன்னை காக்கும். என் அருள் உன் குடும்பத்தை பாதுகாக்கும். இப்பொழுது மனதார ஒரு முறை சொல்லு, ஓம் நம சிவாய. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஆரம்பமாகும். என் அருள் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும். ஹர ஹர மகாதேவ.